புருஷவாக்கத்தில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து நான் ஒரு 3 மந்த்ஸ் பேக்கு என்னவோ வந்து போட்டிருக்கேன். அதாவது 700 ருபீஸ்லேருந்து 6000 ருபீஸ் வரைக்கும் சில்க் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து இந்த பொங்கல் முடிஞ்சவொடனே நாங்கள் எப்போவுமே வந்து ஆடி வெள்ளி தை வெள்ளிக்கெல்லாம் அந்த மாதிரி சாரீ வச்சு கும்பிடுவோம். அது மெயினாக ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு நினைப்பேன். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இந்த இதில் இந்த 750 ஒரு 800 இருக்க அந்த ஆரணி பட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இவங்க. இதே செக்ஷனில் தான் வந்து இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. புருஷவாக்க சரவணா ஸ்டோர்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த சில்க் சாரீ செக்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு இந்த பர்டிகுலராக அந்த ஒரு சாரீ மட்டும் வாங்கிட்டு வரலாம். ஒரே ஒரு சாரீ தான் இன்றைக்கி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1000க்குள்ளேயே இருக்கிற ஏதாவது ஒரு சில்க் சாரீ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி கிடைக்கவே இல்லை. சொல்லப்போனால் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. அது கூட ஆரணி பட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு சாரீ வாங்க போனது அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் ஒரு 4-5 சாரீ, அப்புறம் இங்கே கொஞ்சம் பட்டு சாரியோட ரேஞ்செல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் வைடாக வந்து எல்லா சாரியும் நிறைய ப்ரைஸு எல்லாம் நிறைய இது பண்ணல. ரொம்ப அவசரமாக போயிட்டு ஒரு சாரீ வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்படியே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 சாரியாவது அங்கே என்னென்னு காட்டலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஏன்னா பொங்கல் தீபாவளி சமயத்தில் நிறைய சாய்ஸஸ் இருந்தது. அப்புறம் அது ரேட்டும் வந்து நல்லா கம்மியாக இருந்தது. இப்போ வந்து இந்த சில்க் சாரீ செக்ஷனுக்குள்ளே போனால் 5000 தான் இருந்தது. நான் இது இப்போ கூட இந்த செக்ஷனில் கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு சாரீ வந்து அந்த கோடம்பாக்கம் சாரீஸ் இதில் வந்து 9 யார்ட் சாரீஸில் வந்து ஒரே ஒரு சாரீ மட்டும் அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே நான் பார்த்தேன் லாஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு ஆரணி பட்டெல்லாம் ஒரு 750-800 பார்த்தேன் அந்த சாரீ. இங்கே எல்லாமே இப்போ அந்த 5000 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரு 2500 கூட இருக்குது. அது இல்லாமல் நான் இன்னொரு செகண்ட் பார்ட்டில் வந்து இவங்களதே வந்து இதில் பேஸ்மெண்ட்டில் எல்லா இதுவும் இருக்குது. அதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லேருந்து அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. அப்புறம் க்ரோசரி இது எல்லாமே வந்து 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த செக்ஷன் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். சாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீப்பாக நான் இது பண்ணலறதால கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருக்கும். அதுக்காக ரொம்ப சாரி. நான் ஒரு 5 or 6 சாரீ மட்டும்தான் நான் சும்மா ஓவரால் காட்டலான் இருக்கேன். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில். இப்போ இங்கேயும் வந்து ரொம்ப விசாரித்து ரொம்ப டீப்பாக பிரித்து காட்டி அப்படியெல்லாம் பண்ணல. அந்த ஒரு சாரீ மட்டும் வாங்கிக்கிட்டேன் நான். அது இல்லாமல் நடுவில் கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் வந்து ரேட்டு குறைச்சி, அதாவது இவங்க கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணுறது எப்படின்னா ஒரு சின்ன டேமேஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதில் டேமேஜே நம்ம எங்கே பார்த்தாலும் இருக்காது. அதை வந்து குறைச்சி போட்டிருப்பாங்க. உண்மையிலே ஒரு சின்ன டேமேஜ் இருந்ததுன்னா அது நம்ம காசு கொடுத்தா கூட தரமாட்டாங்க. அதுவும் 2-3 இருக்குது. அதையும் காட்டலான்னு சொல்லிட்டு இந்த பார்ட் வந்து வெறும் ஒரு இந்த சில்க் காட்டன், கோரா சில்க் அந்த மாதிரி செக்ஷன் தான் அது. அதாவது அங்கங்கேயே நிறைய சாரீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓவராலாக தான் சும்மா நான் காட்டிட்டு போகலான்னு இருக்கேன். ஏதாவது 1 or 2 சாரீ மட்டும் சும்மா காட்டிட்டு மாடியில் போயிட்டு தான் நான் அந்த ஒரு சாரியை வாங்கி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நிறைய இந்த பகல்பூரி சில்க், அப்புறம் இந்த மாதிரி கோரா காட்டன், அந்த சில்க் காட்டன் அந்த மாதிரி. இது ஒரு சில்க் காட்டன் நினைக்கிறேன். கோரா காட்டன் மாதிரியும் இருக்குது இது பார்த்தா. இதில் கொஞ்சம் இதெல்லாமே ஒரு 1000க்கு கிட்டத்தட்ட தான் இருக்குது இந்த சாரியெல்லாம். அதாவது வந்து சில்க் காட்டன் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உள்ள டிசைன்லாம் போட்டு பார்டர் வந்து ஒரு பக்கம் ப்ளூ கலர் பார்டரும் இன்னொரு பக்கம் க்ரீன் கலர் பார்டரும் இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 1028 நினைக்கிறேன் இந்த சாரீ. அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற சாரீ இப்போ இருக்கிற இந்த லைனில் இருக்குது எல்லாமே அந்த மாதிரி ஒரு 1000 கிட்ட தான் இருந்தது எல்லாமே. அது சில்க் காட்டன்னு இல்லைன்னா கோரா காட்டன் ஏதாவது இருக்கலாம் ஒருவேளை. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நான் இந்த ஃப்ளோரில் காட்டணும்னு நினச்சதே வந்து இந்த ஷிஃபான் இந்த இது வந்து கார்டன் சாரீஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் மெயினாக காட்டலான்ட்டு தான் வந்தேன். இந்த சாரியும் வந்து இதே மாதிரி சில்க் காட்டன் மாதிரி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சில்க்குன்ற மாதிரி ஒரு சாரீ தான் அது. இது கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்தது. உள்ளெல்லாம் கொஞ்சம் வீடு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு இருந்தது. இந்த மாதிரி சாரீஸே கொஞ்சம் நிறைய இருந்தது. 674 என்னவோ இந்த சாரீ 624 நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி செக்ஷன் ப்ளூ கலர் சாரியும் வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் மாதிரி டைப்பு சாரீ தான் அதெல்லாம். இந்த ஆர்டிஃபிஷியல் சில்க், கல்யாணி காட்டன் அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தா. இந்த சாரீ வந்து 890. அதாவது பார்டர் ஃபுல்லாக வந்து நேவி ப்ளூ வந்து க்ரீன் பார்டர் இருந்துச்சு அந்த சாரியில். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓவரால் எப்பவுமே இது வந்து இந்த காஷ்மீர் காட்டன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சில் இருந்தது. இதுவும் நல்லா ஒரு அந்த ப்ளூ கலர் சாரீ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஒரு பேப்பர் சில்க்குன்ற மாதிரி இருந்தது பார்த்தா 770க்கு. பார்டரில் ஜரி இருந்தது. ஃபுல்லாக வந்து அந்த இக்கட் டிசைன் போட்டிருந்தது. இந்த சாரியும் வந்து உங்களுக்கு சும்மா எப்போவுமே நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். அந்த ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணி பார்டர்லாம் எதனா வந்து தச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டைப் சாரீ. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு
அதுக்கப்புறம் முக்கியமா வந்து இந்த சாரீ வந்து இந்த சாரீ வந்து அதாவது இந்த சில்க் காட்டன் மாரி இருக்கு. ப்ரோக்கேட் ஜரி ப்ரோக்கேட்ல வந்து பார்டர் வச்சுட்டு அதையே வந்து அவங்க ப்ளவுஸேயா குடுத்துருக்காங்க. 1030 ரூபீஸ்க்கு. இது கொஞ்சம் பரவால்ல. நல்லா தான் இருந்துச்சு அது. இதே மாரி எல்லாம் கொஞ்சம் 4, 5 கலர்ஸ்ல அந்த லைன்ல இருந்தது. பார்டர்ல ஜரி ப்ரோக்கேட் அதே இது ப்ளவுஸ் பார்ட்ல வரும். 1030 ரூபீஸ் இருக்கும். அது வந்து நடுவுலயும் கொஞ்சம் எம்ப்ராய்டரி இந்த பேட்ச் ஒர்க்லாம் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீலாம் வந்து உங்களுக்கு காட்டன்லேயே வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாரி சாரீஸ் தான். நிறைய டைப் ஆஃப் காட்டன் இந்த இதில் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த சாரீ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகும்போது இந்த ரெட் கலர்ஸ் மாடல் மாதிரி எல்லா கலர்லேயும் இருக்கும். ஆனால் வந்து அப்போல்லாம் 400ல் இருந்தது. இப்போ வந்து ஒரு 550க்கு போயிருக்கு இந்த சாரீ. இந்த செக்கடாக ஜரி கட்டம் போட்டு இந்த சுங்குடி சாரீ வந்து இப்போ தான் அவங்க 550 வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக 400 இருக்கும் அது. அப்புறமா இந்த சாரீ வந்து ஷிஃபான் சாரீ இது. பார்டர் மட்டும் வந்து உங்களுக்கு ஷாட்டின். இதுவும் ஒரு நல்ல டைப்பு தான். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு அது இல்லாமல் அந்த லைனில் எல்லாமே கிரேப்பில் இருந்துச்சு. இந்த ஷிஃபானில் வந்துட்டு அங்கங்கே கோடு கோடாகவும் நிறைய கடைகளில் பார்ப்போம் நம்ம ஷாட்டின் வரும். இதில் பார்டரில் ஷாட்டின் வந்திருக்கு. உடம்பு ஃபுல்லாக ஷிஃபான் வந்திருக்கு. 850 ரேஞ்ச் அது. அந்தக்கு பக்கத்தில் இந்த காட்டன் இது கிரேப்பில் வந்து இருந்துச்சு. இந்த கட்டம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாக நம்ம கட்டம் இதில் காட்டனில் பார்ப்போம். அந்த கிரேப்பில் அந்த செக்குடு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு வித் ப்ளவுஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்க. இந்த மெயினாக இந்த சாரீ இப்போ நான் காட்ட போகிற இந்த கார்டன் சாரீஸ்க்காகவே நான் இந்த ஃப்ளோருக்கு வந்தேன். ஏன்னா இது தௌசண்ட்ஸில் தான் மற்ற லீடிங் ஸ்டோர்ஸில் எல்லாமே இது வந்து 1100 அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் வந்து 600, 700, 800 அப்படி தான் இருந்துச்சு. இந்த சாரீ எல்லாமே வந்து இது கார்டனில் நாஷிஃபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சாரியை. இந்த சாரீ பொதுவாகவே வந்து யூஸ்வலாக வாங்குறவங்க, அதாவது ஒருத்தர் மாடர்னாக காட்டும், ஒரு சாரீ கட்டிகிட்டு இருக்கிறவங்கள மாடர்னாக காட்டும். ஸ்ரீதேவிங்களா அவங்களாம் இந்த சாரீ கட்டிட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டுட்ருப்பாங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாடர்னாக காட்டுறது, ஒரு அழகாக பீட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி இது போட்டால் உங்களுக்கு ஒரு சாரியே ஒரு மாடர்னாக காட்டக்கூடிய ஒரு இந்த கார்டன் ஷிஃபான் சாரீஸ் வந்து இதில் நார் ஷிஃபான் இது எல்லாமே ஒரு 700, 600, 800ல் இருந்தது. இதை நான் லீடிங் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே வந்து 1100ல் தான் பார்த்துருக்கேன். இது பரவாயில்ல, இது கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த புரசவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸில் இந்த கார்டன் ஷிஃபான் வந்து எல்லாமே எல்லா கலெக்ஷனுமே ஒரு 6-7 புடவை பார்த்தேன். எல்லாமே ரொம்ப அழகான ஒரு லைட் கலரு, ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் அது மாதிரி ஃப்ளாரல் டிசைனு, அந்த ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிளாஸியாக இருக்குது அந்த இது பொறுத்த வரைக்கும். அந்த கார்டன் சாரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது எவர் கிரீன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாமே வந்து 1000 கிட்டேயே போகலை. எல்லாமே வந்து 1000க்குள்ளேயே தான் இருந்தது. ஈவன் 650ல் கூட தான் இருந்துச்சு அந்த சாரீ. இந்த சாரீ, இந்த பிங்க் சாரியும் ரொம்ப அழகு. அதில் ஒன்றொன்றுமே வந்து நல்லா அந்த டிசைன்ஸ் வந்து அந்த ஒயிட்டில் மெயினாக அந்த குட்டி குட்டி பிங்க் வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டி அது. அப்புறம் இன்னொரு சாரீ ஒன்று அதுலேயே அலையாக ஒன்று ப்ளூவில் பார்த்தேன். இந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபுல்லாக அலையாக போட்டு இருக்குது இந்த ப்ளூவில். அதெல்லாம் கூட உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 800 தாண்டலை. 650லேருந்து 800க்குள்ளேயே இருந்தது எல்லா சாரியுமே. இந்த சாரீஸ் செக்ஷனை வந்து உங்களுக்கு காட்டணும் எப்போது போகும்போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இது வந்து இன்னும் கூட நிறைய கலெக்ஷன் இருக்கும். இப்போ தீபாவளி பொங்கல் எல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் சாய்ஸஸ் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த சமயம்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஷாப்பில் ஃபுல்லாக வந்து இது ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து பாட்டுங்க வந்து சினிமா பாட்டுங்க ஓடிக்கிட்டு இருக்குது. நான் அவங்கக்கிட்ட விசாரிக்கிறது பேசும்போது அது பேக்ரவுண்டில் அது வந்தாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுது எனக்கு. சில ஷாப்பில் சில சமயம் வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு மாதிரி இருக்கும். அந்த சினிமா பாட்டே போட்டுட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் பேசுகிறது விசாரிக்கிறது கூட சேர்ந்து அந்த மியூசிக் சேர்ந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுது எனக்கு. அதனால் எனக்கு அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நான் என்ன பேசினேன்னு போட முடியாமல் போயிடுச்சு இந்த முறை. இந்த சாரீ வந்து ப்ளைன் சாரீஸு. இது எல்லாமே பொதுவாக ஷிஃபான் ஜார்ஜெட் இருக்கும். ஆனால் ஏன் தெரியல இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிரேப் இருந்தது. எல்லாமே ஒரு 400, 500க்குள்ளே தான் அந்த ப்ளைன் சாரீஸ் எல்லாம். அதனால் நம்ம வாங்கி ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாக கோடம்பாக்கம் சாரீஸு. இதில் தான் வந்து ஒரே ஒரு சாரீ அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சாரீ வந்து நான் பார்த்துட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆரணி இது மாதிரி 9 யார்ட் சாரீ. இது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி சாரீ தான் ஒரு 800, 900ல் நான் சில்க் சாரீ செக்ஷனில் லாஸ்ட் டைம் பார்த்தேன். இது இங்கே இருந்துச்சு. சரி, ஒருவேளை அங்கே போய் கிடைக்கலன்னா இதை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை பார்த்துட்டு இங்கே வைக்கிறேன். மேலே போயிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, நம்ம நினைக்கிற ரேஞ்சுக்கு கிடைக்கலன்னா இதை ஃபைனலாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த செக்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்ட்டிகுலராக இந்த செக்ஷனில் லாஸ்ட்டில் எந்தாவது டேமேஜ் ஆனது, அதாவது டேமேஜ்னால் டேமேஜ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கும், இல்லைனா ஒரு எம்ப்ராய்டரிலேயே ஒரு இடத்துல மட்டும் எதனா திருப்பி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ரேட்டு குறைச்சிட்டு இங்கே இந்த செக்ஷனில் வச்சுருவாங்க. சிலது வந்து கிழிஞ்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த சாரீ வந்து அபவ் 1000 என்னவோ அந்த சாரீ. இந்த சாரியில் வந்து இந்த பிரிண்டிங், இந்த எம்ப்ராய்டரியில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் சின்ன ஃபால்ட் வருதுன்றதுனால உங்களுக்கு வந்து 850க்கு போட்டிருந்தாங்க அதை. இந்த சாரீ வந்து முந்தி ஃபுல்லாகவே நல்லா பெருசு பெருசாக வந்து உங்களுக்கு மயில் மாதிரி பண்ணிவிட்டு, இது ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து ஒரு மயில் சின்ன சின்னதாக போட்டிருந்தது. முந்தியில் மட்டும் பெருசாக இருந்தது மயில். இந்த சாரீ வந்து 1000க்கும் அதிகமாக தான் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. 1000க்கு அதிகமான ஏதோ ஒரு ரேட்டில் தான் இருந்தது. அந்த ஒரு பிரிண்டிங் இப்போ அந்த எம்ப்ராய்டரி செக்ஷனில் அதாவது ஒரு 5 மைல் ஒரு என்னென்னா ஒரு திருப்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் வந்துட்டால் தான் அதை டேமேஜுன்ற பேரில் தான் வச்சுட்டு விற்பாங்க. ஆனால் கிழிஞ்சே ஏதாவது ஆயிருந்தால் நம்ம காசே கொடுத்தா கூட அதை வாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா இது நான் ஏன்னா இதை நான் இப்போ சாமிக்கு விற்கணும் அப்படின்னு நினச்சதுனால, இதை அவங்க இதுன்னு சொல்லிட்டதுனால இது வாங்க வேணாம், பார்த்துட்டு 2 மனசாக இது வாங்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். வாங்க நினச்சிட்டு அது ஒரு பீஸ் தான் இருந்தது. அது நிறைய கலரில் வந்துச்சான், அது எல்லாம் காலியாகிட்டுருக்கு. இது வந்து பட்டு பாவாடை வந்து சின்ன பசங்க போடுற அந்த ஒரு பட்டு பாவாடை பிட்டு. இது வந்து ரொம்ப ஒரு 450 என்ன தான் ரேஞ்ச் இருந்தது. இந்த சாரியும் வந்து சில்க் காட்டன் மாதிரி ஏதோ ஒரு ரேஞ்ச் தான். நல்லா தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து பார்க்கறதுக்கு ஒரு கம்மி ரேட் பட்டு சாரீங்க மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. இதனோட ரேட்டு 1278. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெங்கால் காட்டன், இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பெங்கால் காட்டன் செக்ஷன். நல்லா பெங்கால் காட்டன்லாம் ஒரு 400 அப்படி இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேயே அதனுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற அந்த த்ரெட்டு எம்ப்ராய்டரி, அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஜரி, பார்டரில் மட்டும் ஜரி வர்றது, அந்த மாதிரி. இந்த சைடில் வந்து செட்டிநாடு காட்டன் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா ஒரு 450லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருந்தது. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இந்த சைடில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காட்டன் செக்ஷனே வந்து எக்கச்சக்கமாக விதவிதமாக செட்டிநாடு காட்டன், கோரா காட்டன், உங்களுக்கு வந்து கோடம்பாக்கம் சாரீஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஒரு ஒரு ரோலையும் இருக்கும். இது இந்த செட்டிநாடு காட்டனில் இந்த கலம்காரி டிசைன் போட்ட சாரீங்க ஒரு 4-5 தான் இருந்தது. அதுவும் நல்ல ரேஞ்சு 500 600 ரேஞ்சில் தான் இருந்தது. இன்னும் கூட நிறைய கலர் சாய்ஸ் வந்து இந்த ஃபேஸ் போட்டது இருந்தால் அதையே வாங்கியிருப்பேன் நான். ஆனால் அந்த ஃபேஸ் இதில் வந்து ஒரு 3 நாள் தான் இருந்தது. மற்றதெல்லாம் கொஞ்சம் அந்த செட்டிநாடு வரும், ட்ரெடிஷ்னலாக தான் இருந்துச்சு. வரும் அந்த த்ரெட்லேயே பார்டர் இருக்கும் உங்களுக்கு, ஜரி இல்லாமல். இதுவும் வந்து இந்த இது மாதிரியும் இருக்குது. இது கொஞ்சம் பகல்பூரி மாதிரியும் இருந்தது இந்த ப்ளூ கலர் சாரீ. ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும், அதில் ஒரு சொரசொரப்பு தன்மை இருக்கும் அந்த பகல்பூரினாலே. அதனால் எனக்கு எப்பவுமே அது என்ன தெரியல, பகல்பூரின்னா அவ்வளோ லைக் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் போனால் இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஒட்டின மாதிரி இந்த பட்டு சாரீங்களே இந்த செக்ஷன்லேயும் கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருந்தது. இதெல்லாம் ஒரு 3000க்கு கிட்டத்தட்ட அந்த ஸ்டோன் ஓட்டிட்டு. ஆனால் ஜரி வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஜரி கிடையாது அது எல்லாமே. அதாவது நியர் டு 3000 இருந்துச்சு அந்த ஸ்டோன் ஓட்டின சாரீஸுங்க எல்லாமே. வந்து அது சில்க் சாரின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அது அந்த சரி வந்து உங்களுக்கு இது கிடையாது, உங்களுக்கு ஒரிஜினல் கிடையாது. பெரிய கடையில் போனால் கூட சரி ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது. உங்களுக்கு 3000க்கெல்லாம் அதிகமாக தான் போனோம். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரீ வந்து இது மாதிரி ஆர்கன்ஸா மாதிரி இருந்தது. ஃபேப்ரிக்கில் டிசைனில் வந்து பெயிண்டில் வந்து ஒயிட் கலரில் இது பண்ணியிருந்தாங்க. பார்டர் வந்து உங்களுக்கு கோல்ட் கலர் பார்டர் இருந்தது. ஒரு ஆர்கன்ஸா மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸு சாரீ, அதே சமயத்தில் கோல்ட் கலர் பார்டர், அப்புறம் அந்த ஃபேப்ரிக் டிசைன் இருந்தது. 412க்கு அது ரொம்ப ஒர்த்து தான். அந்த சாரீ ரொம்ப அழகாக தான் இருந்தது 412க்கு அந்த சாரீ. இது எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் சில்க் சாரீ, ஆர்டிஃபிஷியல் சாரீங்க அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, பாலிஸ்டர் பட்டுங்க அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது இருந்தது. இந்த செக்ஷன்லேயே வந்து நிறைய இந்த கேரளா சாரீஸுங்கெல்லாம் ஃபுல்லாகவே நிறைய இருந்துச்சு. இதுங்க எல்லாமே இந்த மாதிரி சில்க் காட்டன், கோரா காட்டன் அந்த மாதிரி ரேஞ்சு தான் இந்த மாதிரி இந்த செக்ஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா உங்களுக்கு இந்த சுங்குடி, செட்டிநாடு, அப்புறம் அந்த எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ், அப்புறம் பத்திக் டிசைன் அந்த மாதிரி இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதுங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 400லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா 1000 வரைக்கும் கூட இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் சுங்குடி டிசைன் இதுங்களாம். அதாவது வந்து வயசானவங்களும் கட்டலாம். அதே வந்து எங்கேஜில் இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு இது பண்ணலாம்.
அந்த மாதிரி நல்ல காட்டன்ஸ் இதுங்க சாரீஸ் அங்கே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இதுவும் வந்து அந்த மாதிரி காட்டன் இது செக்ஷன் தான். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து மேலே போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வரதெல்லாம் அந்த பூனம் சாரி ரூ. 250 300 அவ்வளோதான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக அவங்க இந்த பக்கம் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக அந்த ஒரு வாரத்தில் அதுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கம்மி ரேட் சாரீங்க தான். இந்த மாடிக்கு போகிற வழியில் இந்த போயிட்டு வந்துட்டு அந்த நிறைய பாக்ஸாக வச்சுருப்பாங்க இவங்க அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில். இதுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கேஷுவல் வேர்ஸ் தான். ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும் எல்லாமே. டிஷர்ட்டுங்க, ட்ராக், அப்புறம் வந்து அப்புறம் இந்த மாதிரி நிறைய டாப்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப லெஸ் ரேட்டில் இருக்கும். அந்த பாக்ஸுங்களில் போட்டு வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் பீஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே புதுசாக துணி வாங்க வர்றவங்கள அதில் கொஞ்சோண்டு எல்லாருமே அதை அள்ளிக்கிட்டு போகாதவங்களே கிடையாது. அப்படி நல்ல சாய்ஸஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு. இந்த மாதிரி லெக்கின்ஸ்லேருந்து எல்லாமே இது எல்லாமே இந்த ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே ரெடிமேட் செக்ஷன். உங்களுக்கு நைட்டிலேருந்து உங்களுக்கு ரெடிமேட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் அங்கே சில்க் சாரி செக்ஷன் இருக்குது புதுசவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸில். இந்த சாரீ இந்த சாரீ 6000. இந்த சாரீ வந்து ரெட் கலர் சாரீ வந்து 6000 ருபீஸ் அது. ஏன்னா அப் டு இவங்களது 6000 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேட்கல. எப்போவுமே கேட்கும்போது ஒரு நல்ல ரேஞ்ச் சாரீனா அது 6000 தான் எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு 1000 கூட இருக்குது. 1000 கம்மியாக கூட பார்த்தேன் லாஸ்ட் டைம். இந்த முறையும் அது எதிர்பார்த்து தான் போனேன் அதுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு. இந்த என்னென்ன நடுவில் அந்த பாட்டுக்கு கேட்குதுன்றதுனால என்னால் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட என்ன பேசினேன்னு சொல்லிவிட்டு என்னால் கட் பண்ணிட வேண்டியதாக போச்சு. இங்கே நான் சும்மா சாஃப்ட் சில்கில் ஒரு சாரீ மட்டும் எடுத்து காட்ட சொன்னேன் அவரை. இது வந்து இந்த சாரீ உங்களுக்கு 3700 இது என்ன சாரீ? இது சில்க் காட்டனுங்களா? சில்க் காட்டன். இது என்ன இது? ஷிஃபான் வந்து இங்கே வச்சுருக்கீங்க. இதெல்லாம் சில்க் சாரீ செக்ஷன் தானே? இங்கே ஷிஃபான் வச்சுருக்கீங்க. இதுக்குள்ளே எப்பவுமே சில்க் தானே இருக்கும். இதெல்லாம் என்ன ரேட்டு? சாஃப்ட் சில்க்குங்களா? என்ன ரேட் இதெல்லாம்? 6000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா? சாஃப்ட் சில்க்குங்களா அது? இது வந்து 5820. இந்த சாரீ வந்து உங்களுக்கு இந்த சாரீ வந்து கோல்ட் கலர் சாரீ. இது வந்து 5000 சொன்னாங்க. இதுலேயே சில்வர் கலர் சாரியும் இருந்துச்சாங்க. அங்கே பாட்டு வந்து நம்ம சூர்யாவோட முன்பே பாட்டு வந்து சரியான சத்தத்தில் போயின்ட்டுருக்கு. அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் என்னால் அவங்கக்கிட்ட பேசினதை அப்படியே போட முடியல. அப்படியே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் எனக்கு. இங்கே எல்லாமே ஏறக்குறைய அதாவது 2500 கூட ஸ்டார்ட் ஆகிருந்தது சாரீஸ். இதெல்லாம் அந்த ஃப்ராக்கு சின்ன பசங்களது பட்டு ஃப்ராக் அந்த மாதிரி இருந்துச்சு. மொத்தமே ஒரு 6-7 தான் இருந்தது. இல்லைனாலும் நிறைய சாய்ஸஸ் அவங்க அப்படி இதில் ஷெல்ஃபில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் டிஸ்பிளேவில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஃப்ராக்கு 1820 எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அங்கே வச்சுருந்த ஒரு 6-7 ஃப்ராக்குமே அந்த ரேட்டில் தான் இருந்தது. எல்லாமே சில்க் ஃப்ராக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2500 ஒரு இதே மாதிரி அந்த ஒரு 6-7 சாரீஸ் அங்கே வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து அதாவது ஆர்ட் சில்க்குன்னா அதாவது பட்டு வந்து பட்டாக இருக்கும். அந்த ஜரி மட்டும் உங்களுக்கு வந்து சில்வர் வராது. அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு அதுவே மற்ற கடையில் இன்னும் ரொம்ப பெரிய லீடிங் கடையிலலாம் கூட உங்களுக்கு இதே வந்து ஒரிஜினல் இல்லாத ஜரி சாரீங்க வந்து உங்களுக்கு 5க்கு மேலே தான் இருக்குது, 7க்கு மேலே தான் இருக்குது அதுவே கூட உங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரினா கூட உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இந்த சாரீ வந்து 1938. இந்த சாரீ வந்து தச்சு இருந்தது நடுவில். இங்கே தச்சு வச்ச மாதிரி இருக்குது. அதனால் வந்து அந்த சாரீ வந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு 7000 8000 அப்படி இருக்கும்.
அது வந்து நடுவில் மட்டும் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குன்றதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, அதை ஃபுல்லாக தையல் போட்டுட்ருக்காங்க. அப்படியே கட்டினாலும் கட்டலாம், இல்லைன்னா அதை பாவாடை சட்டை மாதிரியோ இல்லை லெஹங்கா மாதிரி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க அவங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வரும், சாரியாக கட்டலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு 1183 நினைக்கிறேன் இது பர்பிள் கலர் சாரீ. இதுவும் நல்ல ரேஞ்சில் தான் இருந்தது. நடுவில் வந்து அவங்க தையல் போட்டிருந்தாங்க, அதாவது இது கிழிஞ்சிருக்கும், அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு தையல் வரும். அதனால் வேண்டி உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல் ரேட்டில் பாதி ரேட்டாக குறைச்சி போட்டிருப்பாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க பாவாடை சட்டை தைச்சிக்கிறதோ இல்லை அப்படியே கூட சாரியாக போட்டுக்கிறதோ பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வச்சுருப்பாங்க சிலதெல்லாம் இவங்க. இந்த சாரீ வந்து உங்களுக்கு 2500 ரேஞ்சுக்கே வந்து இந்த லைனில் இருக்குது எல்லாமே அந்த ரேஞ்ச் தான். எல்லா கடையிலுமே பெரிய லீடிங் கடையிலலாம் கூட உங்களுக்கு வந்து அந்த ஜரி வந்து சில்வர் இல்லாத இதெல்லாம் கூட உங்களுக்கு 7-8 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்திருந்தாலே, ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து ஜரி வந்தாலே, அது ஆர்ட் சில்காகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து 7-8 போகும். ஒரிஜினல் ஜரின்றது எப்பவுமே 20 கிட்ட போயிடும் நம்மளுக்கு, ஒரிஜினல் சில்வர் ஜரின்றது. ஆக மொத்தத்தில் இது வந்து பட்டு ஒரிஜினல், அவ்வளோதான். பட்டு பொறுத்த வரைக்கும் பட்டு அது பேக்ரவுண்டில் இருக்கிறது. இதில் வந்து 275க்கு இது வந்து ஒர்த்து தான் சொல்லலாம் இந்த சாரியை. இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. லைனாக ஒரு 4-5 சாரீஸ் இருந்துச்சு. இது எல்லாமே அந்த ரேஞ்சு தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து 6000 ரேஞ்சில் இருந்துச்சு எல்லாமே. அந்த வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது, அந்த மற்ற இதெல்லாம் அந்த சில்க் சாரீங்க எல்லாமே சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் 6000 ரேஞ்சில் இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் நான் போன முறை போனப்போ எதிர்பார்த்த மாதிரி அந்த நான் சொன்னது 700-800 ரேஞ்சில் அந்த ஆரணி பட்டு எதுவும் இல்லவே இல்லை, காலி ஆகிடுச்சு இதெல்லாம் சொன்னாங்க. அந்த சாரீ சரி ஃபைனலாக அங்கே கீழே வச்சுட்டு வந்தோம், அதையே போய் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். இந்த சாரீலாம் 6000 ரேஞ்ச். இதெல்லாம் சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நல்லா இருந்தது சாரீலாம். உங்களுக்கு அங்கே நிறைய கல்யாணத்துக்காக வாங்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படியே ஃபுல்லாக பஞ்சாக நிறையவே வாங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு, வீட்டில் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்குலாம் நிறைய வாங்கிறதுக்கு சரவணா ஸ்டோர்ஸ் பொதுவாக வருவாங்க. இந்த மாதிரி ஏன்னா 1000 கூட இருக்குது, 1500 இருக்கிறதுனால. இதெல்லாம் 6000 தான். இந்த ப்ளூ கலர் சாரீ, அந்த மஸ்டர்ட் கலர் சாரீ எல்லாமே லைனில் இருக்குது, எல்லாமே 6000 அங்கே இருக்குது எல்லாமே. ரொட்டியாக இருக்க சாரீ நான் மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கே போயிட்டு அந்த சாரியே வாங்கிக்கிட்டு அங்கே வச்சுட்டு அந்த ஆரணி பட்டு மாதிரி ஒன்று 650க்கே இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இதுக்கு ப்ளவுஸ் வேணால், ஏன்னா இது 9 yards இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸ் எடுத்து வேணால் நான் அதுக்கு ஏதாவது ஒரு கலம்காரி ஒர்க் மாதிரி பண்ண சொல்லலாம். இல்லை சாரீக்குள்ளேயே கூட அங்கங்கே ஃபுல்லாக கலம்காரி ஒர்க் பண்ண சொல்லலாம். இல்லை இப்படியே கூட ப்ளைனாக போட்டுக்கிட்டு ப்ளவுஸை மட்டும் கொஞ்சம் நல்லா ஏதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் பெருசாக பண்ணிவிட்டு போட்டுடலாமா அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். இது சும்மா சாமி கும்பிட அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான். இந்த இது எப்பவுமே அது எப்பாவது வாங்கணும், அந்த 700-800 ரேஞ்சில் இருக்கிறது அங்கே போய் வாங்கணும் அப்படின்றதுனால இதுக்காக போனது. கடைசியில் அந்த சில்க் சாரீ செக்ஷனில் இல்லை, அது இந்த கோடம்பாக்கம் சாரீ செக்ஷனில் வச்சுட்டு இருந்தாங்க. அதை அங்கே கிடைக்கலன்னா கீழே வந்து அதை எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சேன். அதன்படியே நான் அதை வந்து மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோ இந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த இதுங்கெல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், வெஜிடபிள்ஸ், கிராசரி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருக்கேன். அது வந்து செகண்ட் பார்ட்டில் போடலான் இருக்கேன். இந்த சாரீ வந்து ஃபுல்லாக முந்தி கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிராண்டாக இல்லை, வரும் கோடாக இந்த அம்மாங்க சாரீங்களெல்லாம் வரும் ஜரியில் ஒரு கோடு வரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு முந்தி கூட. அந்த என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம், ஏன்னா அது நீங்கள் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டிங்கன்றதுக்கான மீனிங். அதனால் நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.